ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எண்ணில் அடங்கா மேடைகளில் ஏறி அலங்கரித்தவன் இந்த இடிதாங்கி. ஆனால் எல்லோரும் 1000 மேடை கண்ட கேட்ட அபூர்வ சிந்தாமணிகளை மட்டுமே புகழ்ந்து பேசுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் ஆட்டம்தான் மக்களின் மனதை கொள்ளையடித்து இருக்கிறது என்று பிதற்றுகிறார். மக்கள் மனதை கொள்ளையடிப்பவர்களை புகழ்கிறார்கள் என்றால் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் இந்த இடிதாங்கியையும் அடைமொழி கொடுத்தல்லவா அலங்கரித்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு எல்லாம் அதற்கு மாறாக நடக்கிறது. ஆட்கள் இருக்கும் இடத்தில் இந்த இடிதாங்கி முடுக்கிவிட்டால் புரட்சி வெடிக்கும் என்பதால் தான் ஆட்களே இல்லாத இடங்களில் மேடை போட்டு முழங்குகிறேன். ஆனால் தேனீக்கள் கூட்டம் போல் கூடி கொட்டிவிட்டு போகிறார்கள் என்றால் அவர்கள் இடிதாங்கியை இன்ச்சு பை இன்ச்சாக ரசிக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். இந்த நேரத்தில் எனது ரசிகர்களுக்கும் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இடிதாங்கி கூமுட்டை போல் பேசினால் கூமுட்டையால் மட்டுமே அடியுங்கள், அதுதானே நியாயம். அதை விட்டுவிட்டு நல்ல முட்டையால் அடிப்பது யாருக்கு என்ன லாபம்? முட்டை விற்கும் கடைக்காரர்களை தவிர நீங்கள் என் மீது வீசும் முட்டைகளை வைத்து ஆம்லேட் போட முடியவில்லை, கலக்கியும் போட முடியும். இப்பொழுது இருக்கும் சர்வதேச பணவீக்கத்தில் 5 ரூபாய் முட்டையை அளவில்லாமல் வீணடிப்பதை விட்டுவிட்டு நல்ல முட்டைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு கூமுட்டைகளால் மட்டுமே அடித்து அரவணைக்குமாறு வேண்டி விரும்பிக் கொள்ளுகிறேன். கண்டுபிடிப்பில் சிரமம் இருந்தால் கண்டுபிடிப்பதற்கான அறிவியல் சூத்திரத்தையும் சொல்லித் தருவான் இந்த இடிதாங்கி என்று கூறி உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.